நெக்ஸ்ட்டு யூனிட் 9ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டயோடு அப்படிங்கிறது. ஓகேவா? டயோட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதோட சிம்பிள் வந்து ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனோடாகவும், இந்த சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேத்தோடாவும் ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டயோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படிங்கிறப்போ ஸ்மால், அதாவது ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் செமிகண்டக்டர் கிறிஸ்டல் எடுத்துக்குவாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டோப் பண்ணுவாங்க. ஒரு சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி டைப் செமிகண்டக்டராலையும், அனதர் ஸ்டைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா என் டைப் செமிகண்டக்டர்னாலையும் என்ன பண்ணுவாங்கன்னா டோப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த த கான்டாக்ட் சர்ஃபேஸ் பிட்வீன் த டூ சைட்ஸு, இது வந்து பி டைப்பு, இது வந்து என் டைப்பு. ஸோ அதங்காட்டிக்கு இந்த டயோடுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த பிஎன் ஜங்ஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் டிஃப்யூஷனை வந்து எனக்கு என் சைட்லேயும், அதாவது என் சைட்லேருந்து பி சைடுக்கும், அதே மாதிரி ஹோல்ஸை வந்து என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா பி சைட்லேருந்து, இந்த பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடுக்கும் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சார்ஜ் கேரியர்ஸை எனக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு எனக்கு மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதாவது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பி டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கும், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோல்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி டினோட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்செப்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே என் டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரீஜியன்லேருந்து எனக்கு இன்னொரு ரீஜியனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹோல்ஸும் இந்த எலக்ட்ரான்ஸும் எனக்கு என்ன ஆகுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூமெண்ட் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது பிஎன் ஜங்ஷன் டயோடில் ஒன் ஜங்ஷன் இஸ் ஃபார்ம்டு எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானெல்லாம் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், என் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த என் டைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எங்கே மூவ் ஆகுறாங்கன்னா மோடு டு பி சைடு, பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நெகட்டிவ் ப்ளஸ், அதாவது ஸோ இதை எப்படி போடுவோன்னா நெகட்டிவ். ஸோ இது வந்து டோனர் பண்ணுது. ஸோ ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது, இவங்க வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எங்கே போகிறாங்க அப்படின்னா பி டைப்புக்கு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே இருப்பாங்க, பி டைப்பில் இருப்பாங்க. ஸோ இந்த பி டைப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு என் சைடுக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸில் டியூரிங் திஸ் ப்ராசஸ் என் சைடு அப்படிங்கிற என் சைடில் எலக்ட்ரானெல்லாம் லீவ் ஆகி எங்கே போயிடுறாங்க, பாசிட்டிவ் சைடுக்கும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரானெல்லாம் லீவ் ஆகி எங்கே போயிடுறாங்க, ஸோ இங்கே வந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ஒன்லி த என் டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி இங்கே வந்துடுறாங்க. அப்போ எனக்கு பாசிட்டிவ் அயான் மட்டும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஹோல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு மூவ் ஆகி எங்கே போயிடுறாங்க, ஸோ இங்கே வந்து போயிடுறாங்க. அப்போ எனக்கு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பி டைப்பில் நெகட்டிவ் அயான்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எனக்கு பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ஃபார்மேஷன் ஆயிடும். ஓகேவா? அப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது இதில் இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடில் இந்த சைடு, அதாவது என் டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் அயான்ஸும் பி டைப்பில் நெகட்டிவ் அயான்ஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா இந்த டோனர் அக்செப்டர் எனக்கு ஈக்குவல் ஆகிட்டாங்க.
ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டேன், இந்த ரீஜியனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எந்த ஒரு சார்ஜ் கேரியருமே இருக்காது. அதாவது இந்த ரீஜியனில் நோ ஃப்ரீ சார்ஜ் கேரியர். ஸோ அப்போ இந்த ரீஜியனை நாம் என்ன சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிப்ளீஷன் ரீஜியன் அப்படிங்கிறோம். ஓகேவா? ஸோ அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டோனரில் இருக்கக்கூடியவங்களும் அக்செப்டரில் இருக்கக்கூடியவங்களும் ஈக்லிபிரியம் ஆகி சம் பொசிஷன் இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான் தான் இருக்கும். அதாவது இம்மொபில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் தான் இருக்கும். இந்த ரீஜியனை நாம் என்ன சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது ஜங்ஷன் பொட்டென்ஷியல் அப்படி இல்லைன்னா பேரியர் பொட்டென்ஷியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த ஜங்ஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா இந்த பேரியர் பொட்டென்ஷியல் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா த மூமெண்ட் ஆஃப் த சார்ஜ் கேரியர் அக்ராஸ் த ஜங்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி டு த சர்டைன் பொசிஷன். ஸோ அதை தான் நாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பியாண்ட் த டெப்ளிஷன் லேயர் ஆக்ட் லைக் எ பேரியர் further diffusion or free electrons across the junction due to the immobiles ions both side establish electric potential difference across the junction. அப்போ இந்த ஜங்ஷனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இதுக்கு மேலே ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு டோனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயருக்கு கொஞ்சம் தள்ளி டோனர் இருப்பாங்க. அதே மாதிரி பி டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்செப்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸோடு இருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த டெப்ளீஷன் லேயரை தாண்டி ஓகேவா எனக்கு இவங்க போக முடியாது. ஏன்னா இவங்க ஃபுல்லாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ஆகிட்டாங்க. அதனால நியூட்ரலாக இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு இதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அக்செப்டரோ டோனரோ தேவைப்படாது. அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அக்செப்டரோ டோனரோ தேவைப்படாது. அப்போது இந்த இம்மொபில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னா இட் ஆக்ட் ஆஸ் எ பொட்டென்ஷியல் பேரியர். ஸோ இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. அதாவது பொட்டென்ஷியல் பேரியர் அப்படிங்கிறப்போ the barrier oppose the further movement of electron and holes. எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸோட ஃபர்தர் மூமெண்ட்டை வந்து இந்த பேரியர் அப்படிங்கிறவங்க தடுக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டேர்மை விபி அப்படிங்கிறோம். ஓகேவா. ஸோ விபி அப்படிங்கிறப்போ பேரியர் பொட்டென்ஷியல். த டிஃப்ரென்ஸ் இன் த பொட்டென்ஷியல் அக்ராஸ் த டிப்ளீஷன் லேயரை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேரியர் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் அட் 20 டிகிரி அதாவது 25 டிகிரி செல்சியஸில் எனக்கு பேரியர் பொட்டென்ஷியல் சிலிக்கானுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா 0.7 வோல்ட்டாக இருக்குது. இதுவே ஜெர்மானியத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.3 வோல்ட்டாக இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஃபர்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ அந்த டேர்மில் எனக்கு சிலிக்கானோட ஃபர்பிடன் எனர்ஜி கேன் 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். ஜெர்மானியத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.69 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா 0.7 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்பிடன் எனர்ஜி கேப். ஸோ அடுத்தது இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான் பி டைப் அப்படிங்கிறதையும் என் டைப் செமிகண்டக்டரையும் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா டிஃப்யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா. அப்போ இதில் இந்த சைடு வந்து பி டைப்பாகவும் இந்த சைடு என் டைப்பாகவும் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு இதுக்கான சிம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதோட கரண்ட் ஃப்ளோ வந்து எனக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இந்த சைடு வந்து ஆனோடாவும் இந்த சைடு கேத்தோடாவும் ஆக்ட் பண்ணும். ஸோ இதில் அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது இந்த டயோடு பிஎன் ஜங்ஷன். இந்த டயோடோட பயாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ் அப்படிங்கிறப்போ நான் வெளியிருந்து கொடுக்கக்கூடிய பொட்டென்ஷியல் ஓகேவா.
அந்த பொட்டன்ஷியல் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடில் பி சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவும் என் சைடு வந்து நெகட்டிவும் கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு டிப்ளீஷன் ரீஜியன் எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், அதாவது ரொம்ப நேரவாக இருக்கும், பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ when we applied potential V, ஸோ அப்போ எனக்கு இந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா த கண்டக்ஷன் அக்ராஸ் சிலிக்கானுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எபோவ் 0.7 வோல்ட்டாக இருக்கணும். அதுவே ஜெர்மேனியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எபோவ் 0.3 வோல்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டேர்மில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அதாவது ஃபார்வர்ட் பயாஸில் ஸோ நான் வெளியிருந்து கொடுக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டேர்ம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பேரியர் பொட்டென்ஷியல் அந்த டேர்ம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்வர்ட் பயாஸில் நான் ட்ரா பண்ணக்கூடிய கிராஃப் வந்து எதுக்கு எடுத்துக்கிறேன்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் எடுத்துக்கிறேன் ஃபார்வர்ட் பயாஸ். ஓகேவா? ஸோ கரண்ட் அப்படிங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு வேரி ஆகுனா மில்லி ஆம்பியரில் வேரி ஆகுது. வோல்டேஜ் அப்படிங்கிறதும் வோல்ட்டில் வந்து எனக்கு வேரி ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ஸோ இப்போ வந்து சிலிக்கானுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதோட கண்டக்ஷன் எப்படி இருக்கணும்னா சிலிக்கான் டயோடுக்கு 0.7 அபவ் 0.7 வோல்ட்டாக இருக்கணும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலிக்கான் அப்படிங்கிறப்போ இது வந்து 0.1 இது 2 4 6 8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ சிலிக்கான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 0.7 வோல்டேஜுக்கு அப்போ எனக்கு நான் வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா சடனாக கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுவே இது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கானுக்கு. ஜெர்மானியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 0.3 அப்போது இந்த 0.3 இந்த ரீஜியன் வந்த உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஜெர்மானியத்துக்கு நான் வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ கரண்ட் வந்து எனக்கு சடனாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரீஜியன் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரீஜியனுக்கு பேரை நாம் என்ன சொல்லுவோம்னா மீன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்வர்ட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சம்டைம்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ரீச் மீன் வோல்டேஜை ரீச் பண்ணிடுது. அப்போ கரண்ட் வந்து எனக்கு சடனாக என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அப்போ ஃபார்வர்ட் பயாஸில் எனக்கு டயோடு எந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் சுவிட்சாக ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த சர்க்கியூட் வந்து எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்வர்ட் பயாஸில் நம்ம சொல்லக்கூடிய டயோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎன் டயோடு, பிஎன் ஜங்ஷன் டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படிங்கிறது என்ன மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் அ ரெக்டிஃபையர். ஓகேவா? ஸோ ரெக்டிஃபையர் அப்படிங்கிறப்போ இட் கன்வெர்ட் ஏசி இன்டு டிசி, கரண்ட் ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஸோ அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இந்த ரிவர்ஸ் பயாஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொட்டென்ஷியல் வெளியிருந்து கொடுக்குறேன். ஸோ இந்த பொட்டென்ஷியல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி சைடு அதாவது ஆனோட் சைடில் நெகட்டிவும் கேத்தோட் சைடில் பாசிட்டிவும் கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த டிப்ளீஷன் ரீஜியனோட வித்து வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதில் இந்த டிப்ளீஷன் ரீஜியன் வித்து அதிகமாக இருக்குங்காட்டிக்கு இது எப்படி இருக்குன்னா இந்த டிப்ளீஷன் ரீஜியன் எனக்கு வைடராக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கரண்ட் கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து இதோட டிப்ளீஷன் ரீஜியனோட வித்து அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ அப்போ இந்த இடத்துல நோ கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அப்போ இது எனக்கு எது மாதிரி ஆக்ட் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் எ ஆஃப் சுவிட்ச். ஓகேவா? ஓப்பன் சர்க்கியூட் மாதிரி எனக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா?
ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் எந்த ஒரு கண்டக்ஷனும் நடக்காது. ஓகேவா? நோ கண்டக்ஷன் எது வரைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்டில் பிரேக் டவுன் வரைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து வெளியிருந்து கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு பொட்டன்ஷியல் பேரியர் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். இன்க்ரீஸ் த பொட்டன்ஷியல் பேரியர். இந்த ரிவர்ஸ் பயாஸில் அகைன் நான் வந்து வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் வந்து கிராஃப் ட்ரா பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு எப்படி கிராஃப் கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் சைடில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ அண்டர் திஸ் பயாஸ் வெரி ஸ்மால் கரண்ட். ஸோ இந்த கரண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும். வெரி ஸ்மால் கரண்ட் இன் மைக்ரோ ஆம்பியர் ஃப்ளோஸ் அக்ராஸ் எ ஜங்ஷன். ஸோ இந்த ஜங்ஷன் வழியே எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அதாவது மைக்ரோ ஆம்பியர் அளவுக்கு எனக்கு கரண்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த திஸ் இஸ் எதனால் இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூ டு த ஃப்ளோ ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து நாம் என்ன சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா நான் வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு சம் ரீஜியன் அளவுக்கு என்ன இருக்குன்னா சம் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு டியூ டு திஸ் ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது த ஃப்ளோ ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ். ஸோ இந்த கரண்ட் டேர்ம் எனக்கு எப்படி இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வோல்டேஜ் அதிகப்படுத்துகிறப்போ இந்த கரண்ட் டேர்ம் மைக்ரோ ஆம்பியரில் ஸ்மால் சேஞ்சஸ் இருக்குது இந்த அளவுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸை நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த டேர்மை அதாவது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எனக்கு ஃப்ளோவாக இருக்குது. அதங்காட்டிக்கு இந்த டேர்ம்ஸை நான் என்ன சொல்கிறேன்னா லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நெகட்டிவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரிவர்ஸ் கரண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் த வோல்டேஜ் அப் டு சர்டெயின் வோல்டேஜ். ஸோ இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் வரைக்கும் எனக்கு இந்த டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த ரிவர்ஸ் கரண்ட் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் த வோல்டேஜ் எது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா சர்டெயின் வோல்டேஜ் வரைக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் தான் நாம் என்ன சொல்கிறோம் பிரேக்அப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரீஜனில் இது வரைக்கும் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ பார்த்துக்கிட்டேன் சடனாக என்ன ஆயிரும் பிரேக் டவுன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஐடியல் டயோடு அப்படிங்கிறது ஆக்டர்ஸ் எனக்கு எது மாதிரி ஆக்ட் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் ஏ கண்டக்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில். அடுத்தது வென் ஏ ரிவர்ஸ் பயாஸில் ஃபார்வர்ட் பயாஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டயோடு ஐடியல் டயோடு ஆக்ட் அஸ் அ கண்டக்டர். ரிவர்ஸ் பயாஸில் இட் ஆக்டர்ஸ் எனக்கு எது மாதிரி ஆக்ட் ஆகும்னா இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபார் ஏ ஐடியல் டயோட்ஸ். ஓகேவா? ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் 0. ஸோ அப்போ எனக்கு பேரியர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டுனா நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாஸுக்கான கிராஃபை வந்து ஒன்றா ட்ரா பண்ணுறப்ப எனக்கு எப்படி கிடைக்குன்னா ஃபார்வர்ட் பயாஸுக்கு கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் ரிவர்ஸ் பயாஸ்லேயும் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறோம். ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் ஒரு டேர்ம் த கண்டக்ஷன் அக்ராஸ் சம் வோல்டேஜில் வந்து எனக்கு சடனாக இன்க்ரீமெண்ட் இருக்கும். ரிவர்ஸ் பயாஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேச்சுரேஷன் சடனாக என்ன ஆயிரும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாஸுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ இந்த ரிவர்ஸ் பயாஸ். ஓகேங்களா? இந்த ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிறப்போ டயோடு வந்து எப்படி இருக்குன்னா ஆஃப் சுவிட்சாக இருக்கும், சர்க்யூட் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் எனக்கு ஜெனர் டயோடு அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ஜெனர் டயோடு அப்படிங்கிறப்ப ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிறது
வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாதிரி எனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரிவர்ஸ் பயாஸில் எனக்கு 2 பிரேக் டவுன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெனர் பிரேக் டவுன், அனதர் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா அவலாஞ்சி பிரேக் டவுன். ஜெனர் பிரேக் டவுன் அப்படிங்கிறப்போ ஸோ இதோட டிப்ளீஷன் லேயர் எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அவலாஞ்சி பிரேக் டவுன் அப்படிங்கிறப்போ இதோட டெப்ளீஷன் ரீஜியன் அப்படிங்கிறது வைடராக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தோம் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என் ஐடியல் டயோடு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ஓம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து கனெக்டட் வித் சீரீஸில் வந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ 15 வோல்ட் பவர் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ டயக்ராமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது வந்து பவர் சப்ளை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15 வோல்ட். ஸோ எனக்கு பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 ஓம். ஓகேவா? ஸோ அப்போ இதிலிருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்டு, கால்குலேட் த கரண்ட் தட் ஃப்ளோ த்ரூ த டயோடு. ஸோ எனக்கு எந்த அளவுக்கான கரண்ட் வந்து இந்த டயோடில் பாஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த டயோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஐடியல் கேஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு இதோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவோடையும் இதோட நெகட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த ஆனோடு டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு க்ளோஸ்டு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ க்ளோஸ்டு சுவிட்ச் அப்படிங்கிறப்போ எனக்கு எந்த ஒரு பேரியர் வோல்டேஜுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டயோட் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஓம்ஸ் லா V is equal to IR. ஓகேவா? ஸோ நம்ம கரண்ட் வேணும். அப்போ V டிவைடட் பை R. வோல்டேஜ் எவ்வளோ 15 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 5. ஸோ இப்போ எனக்கு இந்த டயோடு வழியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 ஆம்பியர் அளவுக்கு கரண்ட் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், எ சிலிக்கான் டயோட் இஸ் கனெக்டட் வித் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ டயக்ராம் வந்து மிஸ் ஆகிருக்கும் உங்கள் மெட்டீரியலில். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு சிலிக்கான் டயோடு வந்து 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. எனக்கு ஏ அந்த இடத்துல இருந்து பி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஸோ எந்த அளவுக்கான கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் சிலிக்கான் டயோடு. ஓகேவா? ஸோ இது ஏ டெர்மினல். இதோட வேல்யூ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா +3.3 வோல்ட் அப்படின்னு இருக்குது. செகண்டு பி டெர்மினல். ஸோ இது வந்து -7.4 வோல்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு பிட்வீனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிலிக்கான் டயோட் கனெக்டட் வித் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு VA minus VB minus VB பொட்டென்ஷியல் பேரியர் சிலிக்கான் டயோடு. ஓகேவா? சிலிக்கானோட பொட்டென்ஷியல் பேரியர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 0.7 வோல்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ VA இதோட வேல்யூ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வோல்டேஜ் அட் ஏ டெர்மினலில் 3.3 வோல்ட் இருக்குது. மைனஸ் VB வோல்டேஜ் அட் பி டெர்மினலில் -7.4 அளவுக்கு இருக்குது. மைனஸ் பொட்டென்ஷியல் பேரியர் சிலிக்கானோடது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.7 வோல்ட். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஆட் பண்ணுறப்ப எனக்கு 10.7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து இந்த 0.7 மைனஸ் பண்ணுறப்போ எனக்கு வோல்டேஜ் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டா 10 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து கரண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எனக்கு V தெரிஞ்சிருச்சு,
ரெசிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ அப்போ V is equal to IR. ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணுறப்போ I is equal to எனக்கு கரண்ட்டு தான் வேணும். அப்போ I is equal to V divided by R அப்படின்னு வரும். இப்போ V வந்து பார்த்தீங்கன்னா 10 volt டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோ ஓம். அப்போ 1 இன்ட்டு 10 to the power 3. இப்போ இதை கேன்சல் பண்ணுறப்போ எனக்கு 1 டிவைடட் பை 10 to the power 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த டேர்ம் மேலே போகிறப்போ 10 to the power -2 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 10 மில்லி ஆம்பியர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சிலிக்கான் டயோடு வழியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 10 மில்லி ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.